அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா புனித யோவான் திருத்தூத விழா. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 2 முதல் 8 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுளின் கொடை என பொருள்படும் யோவான் செபதேயுவின் மகனாவார். இவரும் இவரது அண்ணன் பெரிய யாக்கோபு இருவரும் தம் தந்தைக்கு உதவியாக கலிலேயா கடலில் மீன் பிடித்து வந்தார்கள். கூலி ஆட்கள் வைத்து வேலை செய்ததையும் இவர்களது தாய் தமது உடைமையில் இருந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்ததையும் நோக்கும்போது இவர்கள் வசதி படைத்தவர்கள் என்று எண்ண தோன்றுகிறது. இவர்கள் இருவரும் தொடக்கத்தில் திருமுழுக்கு யோவானின் சீடர்களாக இருந்தார்கள். இயேசு தமக்கான சீடர்களை அழைக்கும் போது கலிலேயா கடலில் வலை வீசி கொண்டிருந்த யாக்கோபு மற்றும் யோவானை அழைத்தார். செல்வந்தர்களாக இருந்தும் இயேசு அழைத்தவுடன் தமது தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். சகோதரர்கள் இருவருமே இயேசுக்கு மிக நெருக்கமானவர்களாக விளங்கினார்கள். அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர்களாக திகழ்ந்தார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவர் மட்டுமே இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த மிக முக்கிய நிகழ்வுகளான பேதுருவின் மாமியாரை குணப்படுத்தியது, யாயீரின் மகளை உயிர்ப்பித்தது, கெத்செமனி தோட்டத்தில் துன்புற்றது போன்ற நேரங்களில் உடனிருந்தார்கள். இயேசுவை சமாரியர்கள் ஏற்க மறுத்தபோது வானிலிருந்து தீயை அழைத்து அவர்களை அழிக்க இயேசுவிடம் அனுமதி கேட்டவர்கள் யோவானும் ஒருவர். இதனால்தான் இவரின் சகோதரரோடு சேர்த்து இவருக்கு இடியின் மக்கள் என்ற பெயர் வந்தது. அதிகாரம் பெறாத ஒருவர் பேய்களை ஓட்டுவது கண்டு யோவான் மட்டும்தான் இயேசுவிடம் புகார் தெரிவிக்கிறார். பாஸ்கா உணவு தயாரிப்பதற்கு யோவானையும் பேதுருவையும் தான் இயேசு அனுப்புகிறார். கடைசி உணவின் போது இயேசுவின் மார்பில் தலை சாய்த்து அமர்ந்திருக்கும் பாக்கியம் பெற்றவரும் இந்த யோவான் தான். இயேசு கைது செய்யப்பட்டதை அறிந்து எல்லா திருத்தூதர்களும் ஓடிவிட்ட நிலையில் பேதுரும் யோவானும் தான் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். தலைமை குருவிற்கு அறிமுகமானவர் என்ற முறையில் யோவான் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு இயேசுவை மடிதளித்து ஓடிவிட்ட நிலையில் கடைசி வரை சிலுவை மட்டும் பின்தொடர்ந்து சென்ற ஒரே நபராக யோவான் திகழ்கிறார். அதனால்தான் தம் அன்பு தாயை தம் அன்பு சீடராம் யோவானிடம் இயேசு ஒப்படைத்துவிட்டு உயிர் விடுகிறார். இதிலிருந்து இயேசு மற்றும் யோவான் இருவர் இடையேயும் நிலவிய பாசம் நெருக்கமும் புலப்படுகிறது. இயேசு உடலை காணவில்லை என்று மகதலா மரியா கூறியவுடன் விரைந்து முதலில் ஓடினால் பேதுரு வரும் வரை உள்ளே நுழையாமல் யோவான் காத்திருந்து மூத்தோருக்கு மதிப்பளிக்கிறார். கோவிலின் அழகு வாயிலில் இருந்த கால் ஊனமுற்றவரை பேதுரு குணப்படுத்திய போதும், 2வது மறையுரையை பேதுரு நிகழ்த்திய போதும், பேதுரு கைது செய்யப்பட்ட போதும், தலைமைச் சங்கத்தின் முன் விசாரணை போதும் உடனிருந்து தமது தோழமையை யோவான் வெளிப்படுத்தினார். திரு தொண்டர்கள் ஒருவரான பிலிப்பு சமாரியாவில் நற்செய்தியை அறிவித்த பிறகு பேதுருவையும் யோவானையுமே சமாரியாவுக்கு அனுப்பினார்கள். சமாரியா சென்று அங்கிருந்த மக்களுக்கு தூய ஆவியை பெற்றுக் கொடுத்தார்கள். எபேசில் நற்செய்தி அறிவித்த யோவான் 49ஆம் ஆண்டு நடைபெற்ற எருசலேம் முதல் சங்கத்தில் பங்கேற்றுள்ளார். மிகுந்த ஆர்வத்துடன் இயேசு அறிவித்த யோவான் பல்வேறு புதுமைகள் நிகழ்த்தியுள்ளார். ஆர்த்திமிஸ் கோவிலில் பேய்களை வழிபட்ட 200 பேர் நெருப்பிற்கு இரையானார்கள். மக்கள் யோவானை மன்றாடியதால் யோவான் இயேசுவின் பெயரால் ஜெபித்து அவர்களுக்கு உயிர் கொடுத்து திருமுழுக்கு அளித்தார். 249 ஆண்டுகள் ஒரு கோவிலில் இருந்த பேயையும் விரட்டியடித்தார். கொடுங்கோலன் தொமிஷியன் காலத்தில் கைது செய்யப்பட்டு ரோமைக்கு யோவான் இழுத்து வரப்பட்டார். அங்கு கொதிக்க எண்ணெய் கொப்பரைக்குள் போடப்பட்ட போதும் விஷம் கொடுத்த போதும் இறக்காமல் இருந்ததால் பாத்மோஸ் தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கிருக்கும் போதுதான் திருவெளிப்பாடு நூல் எழுதினார். 96ஆம் ஆண்டு நெர்வா என்னும் ரோமை அரசன் யோவானை விடுவித்து எபேசிற்கு அனுப்பினார்.
அந்நகரில் இருந்தபோது யோவான் நற்செய்தி நூலை எழுதினார். இவரின் 3 திருமுகங்களும் இங்கிருந்தே எழுதப்பட்டிருக்கலாம் என்பது தெரிகிறது. 100ஆம் ஆண்டு இயற்கையான முறையில் யோவான் இறந்தார். யோவானை அடக்கம் செய்த பிறகு அவர் இறக்கவில்லை, ஓய்வெடுக்கிறார் என்று அவர்கள் நம்பினார்கள். வருடத்திற்கு ஒரு முறை அவருடைய கல்லறையிலிருந்து நறுமண காற்று வீசி நோயாளிகளை குணமாக்கியது. எனவே சில பக்தர்கள் அவர் இறக்கவில்லை, அப்படியே மறைந்து விட்டார் என்று நம்பினார்கள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். உண்மையான அன்பு நான் இறைவனிடம் கொண்டிருக்கின்றேனா? சீடத்துவ வாழ்க்கையை நான் மிகவும் ஆர்வமாக செயல்படுத்துகின்றேனா? இயேசு அனுபவத்தோடு நற்செய்தி பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உண்மையான அன்போடு உம்மில் நெருக்கமான உறவுகளவும் எங்களுக்கு கொடுத்த சீடத்துவ வாழ்க்கையை பிரமாணிக்கமாக செயல்படுத்தவும் ஒவ்வொரு நாள் இயேசு அனுபவத்தோடு நற்செய்தி பணி செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.